ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நான் வந்து நம்மளோட சேனலில் ரொம்ப விலாக் போட மாட்டேன். அது ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். அப்பப்போ போர் அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ஒரு விலாக் வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு சின்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி விலாகில் வந்து அவலை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய லட்டு ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த விலாகில் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி விலாகில் பார்க்க போகிறீங்க. மாடி தோட்டம் அப்படின்னதும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். நான் மாடி தோட்டம் ஆரம்பித்து ஒரு 2 மாதம் தான் ஆகுது. ஒரு சில செடிகள் வந்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த அவல் லட்டு பண்ணுறதுக்கு தேவையான வெல்லத்தை போட்டு உருக்கிக்கலாம். வெல்லம் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா உருகி கொதிச்சு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரணும். இதுக்கு கம்பி பதம்லாம் கிடையாது. இப்போ வெல்லம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அவலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வந்து நம்ம வெல்லம் அளந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம், இதுதான் கணக்கு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவலை வெறும் கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணோம். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவலில் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருக்கிற அவல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுலேயும் பண்ணலாம், இல்லை லேஸ் அவல், திக்கவல், எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பவுட்ராக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா தான் உங்களுக்கு வந்து லட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கூட நீங்கள் வந்து திராட்சையும் சேர்த்து கூட வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டதும் அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை வந்து போட்டுருங்க. அவலை போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெய்யோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து அவல் தேங்காய் வறுப்பட்டு உங்களுக்கு நல்லா ஒரு வாசனை வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இது புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை ஊற்றிட்டு உடனே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை ஊற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் கிண்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவல் நல்லா அந்த வெல்லத்தெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிறேன். நல்லா கை நிறைய எடுத்துட்டு நல்லா டைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. இது கையிலலாம் உங்களுக்கு வந்து ஒட்டாது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் இந்த லட்டு வந்து பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த லட்டை வந்து நீங்கள் செஞ்சு உடனே வந்து சாப்பிட்ருங்க. ஒரு 2 நாள் 3 நாள்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாலாம் கெட்டு போயிடும். இப்போ நம்மளோட அவல் லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. நான் இன்றைக்கி எடுத்த இந்த 1 கப் அவலில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்டு வந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கூட கூட்டி போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அவல் லட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவலில் செஞ்ச லட்டு மாதிரியே இல்லை. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து மாடி தோட்டத்தை போய் பார்க்கலாம்.
நான் மாடிக்கு எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா, என்னை விரட்டி அடிக்கிறதுக்காக 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காக்கா நிற்கிது. இந்த அத்தி மரத்தில் 2 காக்கா 2 கூடு கட்டியிருக்கு. 2 கூட்லேயுமே குஞ்சு இருக்குது. அதனால் மாடிக்கு யார் வந்தாலுமே அவங்கள வந்து விரட்டி விரட்டி கொத்துறதுக்காக வரும். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அது கத்திகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு ஓரமாக நின்று அப்படியே வந்து உங்களுக்கு வந்து என்னோடய செடிகளை வந்து ஷூட் பண்ணி காமிச்சேன். வீட்டில் வந்து நிறைய செடிகள் வளர்க்கணும், மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான ஒரு வாய்ப்பு நேரம் வந்து இப்போ தான் வந்து அமைஞ்சிருக்கு. பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சவால்கள் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் எனக்கு எலி தொல்லை, பூனை தொல்லை பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன செடி வச்சாலும் நாசம் பண்ணி போட்டு போயிடுது. அதையும் தாண்டி வந்து இந்த செடிகளெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வரேன். அதை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏற்கனவே மாடித்தோட்டம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சென்னையில் வந்து எங்கெங்கே இந்த மாடித்தோட்டத்துக்கு தேவையான செடிகள், மண் உரம் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பேக்கில் தக்காளி செடி வச்சுருக்கேன். தக்காளியும் விதை போட்டு நான் வந்து நாற்று எடுத்து 2 பேக்கில் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து கீரை பார்த்திங்கன்னா 2 பேக்கில் வச்சுருந்தேன். 2மே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. அதையும் வந்து எலி எல்லாத்தையும் தோண்டி போட்டுருச்சு. ஒரு பேக்கில் இருந்தது சுத்தமாக நோண்டி போட்டுருச்சு. இந்த பேக்கில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்குது. இதையும் வந்து இனி எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் விதை போடணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காலிஃப்ளவர். இதுவும் நான் வந்து விதை போட்டு நாற்று எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து இந்த பேக்கில் 2 எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த செடியையும் எலி வந்து பிச்சு போட்டுருச்சு. சும்மா எடுத்து வந்து ஊனி வச்சுருக்கேன். சரி வந்தால் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த பேக்கில் கருணக்கிழங்கு, பிடி கருணக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு வாங்கின கருணக்கிழங்கு தான் வந்து எடுத்து நான் ஊனி வச்சேன். இதுவும் வந்து நான் 2 பேக்கில் வச்சுருக்கேன். மொத்தம் 4 செடி, ஒரு பேக்கில் 2 செடி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காவும் விதை போட்டு நான் வந்து முளைக்க வச்சு நாற்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 பேக்கில் வச்சுருக்கேன். 3 பேக்கில் 2 செடி வச்சுருக்கேன். அழகாக மொட்டு விட்டுருக்கு. இப்போ தான் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது தெரியும், எல்லா செடியிலையுமே வந்து நல்லா மொட்டு விட்டு வந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடியில் வர்ற பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஒரு லைட் எல்லோ கலரில், அதோட சென்டரில் நல்லா ஒரு மெரூன் கலரில் இருக்கும். நல்லா பெருசாக செம்பருத்தி பூ மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயும் அந்த பூவை பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பக்கத்தில் வந்து ஒரு பேக்கில் மல்லிகைப்பூ கன்று செடி வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வந்து தழுத்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து நான் தக்காளி விதை போட்டிருந்தேன். இதில் வந்து நாற்றை தான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 2 செடி வந்து நான் வேறு பேக்கில் வைக்கணும். பக்கத்துலேயே வந்து கத்திரிக்காயும் ஒரு பேக்கில் விதை போட்டிருந்தேன். நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கு. இதையும் வந்து வேறு பேக்கில் நான் வந்து மாற்றி வைக்கணும். பேக் வந்து க்ரோ பேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வைக்கணும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன். ரோஸ் வாங்கி வச்சு ஒரு 2 வாரம் தான் ஆகுது. இதில் வந்து வாங்கினதுக்கப்புறமா கீழே வருது பார்த்திங்களா, இந்த தளிர் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் செடி வாங்கும்போது அதில் இருந்த மொட்டு தான் வந்து விரிஞ்சிருக்கு. இனி எல்லாம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா புது தளிரெல்லாம் வரும். அடுத்ததாக இன்னொரு பேக்கில் காலிஃப்ளவர் 2 வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வருமா என்னன்னு தெரியல, ஒரு ஆசையில் வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து அதே மாதிரி பிடி கருணக்கிழங்கு வந்து 2 செடி வச்சுருக்கேன். இதில் வந்து பெரண்டை வந்து இன்றைக்கி தான் வச்சேன். பெரண்டையும் பக்கத்தில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடியும் வந்து இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து காலிஃப்ளவர் வந்து விதை போட்டிருக்கேன். அது எல்லாம் இருக்குது. நான் வந்து வேறு பேக்கு மாற்றி வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய முருங்கை மரமும் நல்லா ஒரு நித்தியமல்லி கொடியும் இருக்குது. இதெல்லாம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே வந்து இருக்குது. இந்த சீடிங் ட்ரேயில் வந்து கொஞ்சம் விதைகள் வந்து நான் இப்போ போட்டு கொஞ்சம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பட்டாணி, அவரைக்காய், சீனி அவரைக்காய் 3 போட்டிருக்கேன். 3 வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இதையும் வந்து வேறு பேக்கில் வந்து நான் மாற்றி வைக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த செடிகள் தான் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து நான் என்னென்ன செடிகள் வைக்கிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு விலாகாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.